Hi guys, welcome to Celebrate Life with Akshita. என்னோட லாஸ்ட் வீடியோவில் நான் என்னோட பாஸ்ட் 2 years பிரேக்கில் வந்து என்ன பண்ணினேன், என்ன பிஸ்னஸ் பண்ணினேன், என்ன ஃப்ரான்ச்சைசி எடுத்தேன் அப்படின்றதுலாம் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் நான் ஏன் வந்து அந்த ஃப்ரான்ச்சைசி சூஸ் பண்ணினேன், ஃப்ரான்ச்சைசி சூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் நாங்கள் கன்சிடர் பண்ணினோம் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரான்ச்சைசி ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் கன்ஃபியூஷனில் இருந்தோம். என்னென்னா வந்து ஃப்ரான்ச்சைஸியில் நிறையா விதமான மாடல்ஸ் இருக்குது. பேசிக்காக என்ன சொல்லுவாங்கன்னா 2 மாடல் சொல்லுவாங்க. ஒன்று வந்து FOFO அண்ட் FOCO. FOFO அப்படின்னா ஃப்ரான்ச்சைசி ஓன்ட், ஃப்ரான்ச்சைசி ஆப்ரேட்டட். FOCO அப்படின்னா என்னென்னா ஃப்ரான்ச்சைசி ஓன்ட், கம்பெனி ஆப்ரேட்டட். இதோட நேமே வந்து செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியாக தான் இருக்கும். இதில் FOFO அப்படின்னா என்னென்னா ஃப்ரான்ச்சைசி வந்து ஓன் பண்ணுறதும் நம்ம தான் இருப்போம், அதை ஆப்ரேட் பண்ணுறது, அதோட எல்லா எக்ஸ்பென்சஸும் மேனேஜ் பண்ணுறது நம்மளாக தான் இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த ஸ்டாஃபிங்காக இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட்டு, ஆப்ரேஷன்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம தான் பண்ணுவோம். டெய்லி ஆப்ரேஷன்ஸ் கூட நம்ம தான் மேனேஜ் பண்ணுவோம். இதே FOCOவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசி வந்து நம்ம ஓன் பண்ணுவோம். எதர் நம்ம ப்ராப்பர்ட்டியில் அந்த ஃப்ரான்ச்சைசி இருக்கும், இல்லைனா நம்ம வந்து கேபிட்டல் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணுவோம். பட் அந்த ஆப்ரேஷன்ஸ் அது எல்லாமே பண்ணுறது பார்த்தீங்கன்னா கம்பெனியாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்டாஃபிங்லேயோ இல்லை மேனேஜ்மெண்ட் வேறு எந்த சிஸ்டம்லேயுமே வந்து நம்ம இன்வால்வ் ஆக வேண்டாம். கம்பெனி வந்து அது எல்லாமே இன்வால்வ் பண்ணி பார்த்துக்கோ. ஸோ டைரெக்டாக நம்மளோட இன்வால்வ்மெண்ட் வந்து ரொம்ப கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்றது வந்து இந்த FOCO மாடலில் வந்து கிடையாது. ஸோ நாங்கள் வந்து என்ன மாடல் வந்து போனோம்னா FOFO, அதாவது ஃப்ரான்ச்சைசி ஓன், ஃப்ரான்ச்சைசி ஆப்ரேட்டட். நம்மளாவே தான் எல்லா ஆப்ரேஷன்ஸும் பார்த்துக்கிற மாதிரி அந்த மாதிரி மாடல் தான் வந்து நாங்கள் சூஸ் பண்ணினோம். அதுலேயுமே வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஏன்னா டீக்கு மட்டும் நிறையா ஃப்ரான்ச்சைசி ஆப்ஷன்ஸ் இருக்குது, காஃபிக்கு மட்டும் இருக்குது, ஸ்நாக்ஸ் பிராண்ட்ஸுக்கு இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன போகிறது அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம வந்து எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கணும். கஸ்டமர்ஸ் வந்து இப்போ நம்ம கடைக்கு வந்தாங்கன்னா வெறும் டீ காஃபி மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து வெரைட்டிஸ் நிறையா கொடுக்கணும், ஸ்நாக்ஸ் இருக்கணும், ஈவினிங்க்கு ஸ்பெஷலாக நம்ம ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து சூடாக இருக்கிற மாதிரி இருக்கணும், அண்ட் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம். ஸோ அப்போ அதனால தான் நாங்கள் வந்து NKC சூஸ் பண்ணினோம். நாங்கள் வந்து NKCயை போய் பார்க்குறப்போ அவங்க வந்து அந்த டைமில், அதாவது 2 years பேக் 150+ அவுட்லெட்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருந்தது. அண்ட் நிறையா பிளேசஸில் வந்து நெக்ஸ்ட் ஓப்பனிங்க்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நாங்கள் அந்த டைமில் என்ன பண்ணோம்னா, சரி அந்த சென்னை போயிருக்கிறப்போ அங்கே இருக்கிற ஒரு 12 to 15 ஃப்ரான்ச்சைசி வந்து போய் நாங்கள் விசிட் பண்ணினோம். ஸோ நாங்கள் அங்கே போய் இருக்கிற டைமில் ஃபேமிலியோடு போய் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறப்போ சரி நிறைய அந்த ஃப்ரான்ச்சைசிஸ்லாம் போய் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எப்படி இருக்குது அப்படின்றது எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸையும் வந்து டேஸ்ட் பண்ண வச்சோம். ஸோ எல்லாருக்கும் எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றது. ஸோ ஓவராலாக வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, சின்ன பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு முதற்கொண்டு நிறைய வெரைட்டிஸ் இருந்தது, அண்ட் ஹெல்த்தியர் ஆப்ஷன்ஸும் நிறையா இருந்தது. ஸோ அதனால எல்லாரையும் கூட்டின்னு போய் டேஸ்ட் பண்ண வைக்கிறப்போ கலெக்டிவாக எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிது. சரி ஓகே, இந்த பிராண்ட் வந்து நம்ம போகலாம். எங்களோட டெசிஷன் வந்து நாங்கள் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியராக இருந்தது. நாங்கள் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸையும் இதில் இன்வால்வ் பண்ணுறப்போ இது வந்து ஒரு வழியாக NKCன்னு வந்து சூஸ் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் வந்து NKC சூஸ் பண்ணுறதுக்கு ஜென்ரலாக என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து கன்சிடர் பண்ணினோம். அது NKCன்னு இல்லை, எந்த ஒரு பிராண்டு வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் இல்லை ஃப்ரான்ச்சைசி சூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணினோம் அப்படின்றது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்னா பிராண்டோட கிரெடிபிலிட்டி. அதாவது இந்த பிராண்ட் வந்து எவ்வளோ பிரான்ச்சஸ் வந்து போட்டிருக்காங்க, கஸ்டமர்ஸ் வந்து எவ்வளோ நம்புறாங்க NKCயை, அண்ட் அவங்க கிட்ட வந்து பீப்புள் வந்து எவ்வளோ ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க அவங்களோட ப்ராடக்ட்ஸில் அப்படின்றதெல்லாம் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு வந்து NKC பிராண்ட் வந்து தெரிஞ்சிருக்கா, எல்லாருக்குமே நிறையா தெரிஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ ஒன்ஸ் ஒரு பிராண்ட் வந்து மக்கள்கிட்ட நிறையா தெரிஞ்சிருக்கு அப்படின்றப்பவே வந்து நம்மளோட மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப ஈஸியராக வந்து ஆகிடும். ஸோ ஒன்ஸ் ஒரு ரெப்யூட்டட் பிராண்டாக நம்ம அந்த மார்க்கெட்டில் வரப்போ அதுக்கான ஒரு வேல்யூ உண்டு. ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு பிராண்ட் வந்து சூஸ் பண்ணினோம்னா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த பிராண்டோட கிரெடிபிலிட்டி, அந்த ஃபேக்டர் தான் வந்து நம்ம பார்த்தது. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் ரேஞ்ச். ஸோ எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ கஸ்டமர் வந்தாங்கன்னா ஜஸ்ட் 1-2 மட்டும் இல்லை, நிறையா இருக்குன்றப்போ ஸோ எல்லாத்தையுமே நம்ம அட் அ டைமில் வந்து டேஸ்ட் பண்ணிட முடியாது. ஸோ கஸ்டமரை வந்து நம்ம ரிப்பீட்டடாக வர வைக்க முடியும். அதனால எவ்வளோ ப்ராடக்ட் வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க அப்படின்றத வந்து நாங்கள் வந்து பார்த்தோம். செகண்ட் ஃபேக்டர் வந்து இதுதான், ப்ராடக்டோட ரேஞ்ச், வெரைட்டிஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது. தேர்ட் வந்து மெயினாக வந்து என்னென்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அதாவது அவங்களோட அக்ரிமெண்ட் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குது, அந்த அக்ரிமெண்ட்டில் அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணுறாங்களா, என்னென்னலாம் அவங்க கொடுக்குறாங்க, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கா, என்னென்னலாம் நம்ம பண்ணணும், என்னென்னலாம் அவங்க சைடில் இருந்து பண்ணுவாங்க, அவங்களோட கண்டினியூஸ் சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதாவது அக்ரிமெண்ட்டில் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்களா அப்படின்றதையும் செக் பண்ணணும். NKCயை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எங்களோட அந்த
எஸ்டிமேஷன் டிஸ்கஷன்ஸில் அக்ரிமெண்ட் டிஸ்கஷன்ஸில் வந்து எல்லாமே நீட்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒர்க்ஸ் எல்லாம் நாங்கள் பண்ணுவோம், இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் இவ்வளோ காஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அண்ட் எந்த ஒர்க்லாம் நம்ம பண்ணிக்கணும், அதாவது நம்ம சைட்லேருந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து எவ்வளோ பண்ணணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஈஸியாக இருந்தது. நம்ம வந்து சரி ஓகே நமக்கு வந்து இந்த காஸ்ட்லாம் வரும், அதை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கான வந்து ஒரு காஸ்ட் வந்து அந்த அக்ரிமெண்ட்லேயே இருந்தது. இல்லை அதெல்லாம் சொல்லாமல் ஹிடன் காஸ்ட்டாக இருந்ததுன்னா நம்ம வந்து அதை நெக்ஸ்ட் செட்டப் பண்ணிட்டு இருக்கிறப்போ இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்றப்போ நம்ம வந்து இன்கேஸ் ஃபினான்ஸ் பிளான் பண்ணுறப்போ அதை நம்ம யோசிக்காமல் விட்டுருந்தோம்னா நமக்கு அந்த டைமில் அது வந்து ஒரு ஷாக்காக இருந்திருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இவங்க ஃபஸ்ட்டே வந்து எல்லாமே சொல்லிட்டாங்க. அவங்க அக்ரிமெண்ட்டில் வந்து அவங்க என்னென்னலாம் கொடுப்பாங்க, என்னென்னலாம் இருக்குன்றது. ஸோ ஏன்னா ஒன்ஸ் நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பிராண்ட் இருந்து கண்டினியூஸ் சப்போர்ட் தேவை. ஏன்னா நம்ம அந்த ஓவராலாக வந்து இப்போ இங்கே வர கஸ்டமர்ஸ் வந்து இதே மாதிரி ஃப்ரான்ச்சைசி வேறு இடத்துலையும் போய் டேஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அங்கே வேறு மாதிரி இருக்குது, நம்ம வேறு மாதிரி பண்ணுறோன்றப்போ அது அந்த பிராண்டோட ரெப்புடேஷனே வந்து நம்ம வந்து கெடுக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃப்ரான்ச்சைசிட்ட இருந்து மட்டும்தான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நம்ம ப்ரொக்யூர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சப்போர்ட்லாம் நமக்கு கண்டினியூஸாக இருந்தால் தான் நம்ம லாங் டேர்மில் வந்து ஷாப் ரன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியராக இருக்கும். இதில் வந்து நிறையா காஸ்ட்ஸ் இருக்குது ஃப்ரான்ச்சைசி செட்டப் பண்ணுறதுக்கு. இந்த பட்ஜெட் பிளானிங் அதெல்லாம் வந்து நாங்கள் எப்படி பண்ணினோம் அப்படின்றதெல்லாம் வந்து என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஃப்ரான்ச்சைசி எங்களோட லேர்னிங் வந்து மெயினாக என்ன இருந்ததுன்னா ஃப்ரான்ச்சைசி எடுத்ததுல என்ன பெனிஃபிட்டாக எங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஒரு பிராண்ட் நேம் இருக்கிறதுனால மார்க்கெட்டில் வேல்யூ இருக்கு. அண்ட் நம்மளோட பிராண்டிங் நம்மளோட மார்க்கெட்டிங் வந்து எல்லாமே கொஞ்சம் ஈஸியராக இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் ரேஞ்ச் வெரைட்டிஸ் வந்து நிறையா இருக்கிறதும் வந்து நமக்கு ஒரு ஆடட் பெனிஃபிட் மாதிரி தான். நம்ம ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸை வந்து நம்ம வந்து வர வைக்க முடியும், நம்ம வந்து கஸ்டமர் கூட ஒரு நல்ல பாண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறப்போ. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா சொன்ன மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் சைடில் இதோட சப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க கிட்ட இருந்து நமக்கு வந்து இருக்கும். ட்ரைனிங்காக இருக்கட்டும் அது எல்லாமே வந்து அவங்க சைட்ல இருந்து வந்து நமக்கு கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால தான் வந்து நாங்கள் வந்து என்கேசி வந்து சூஸ் பண்ணினோம். ஸோ நம்மளோட ஃப்ரான்ச்சைசி எடுத்துட்டாலே வந்து சக்ஸஸ் பண்ணிட முடியும் அப்படின்றது கிடையாது. இது நான் என்னோட லாஸ்ட் வீடியோலையுமே சொல்லியிருந்தேன். ஃப்ரான்ச்சைசி வந்து என்னன்னா சக்ஸஸ்க்கு வந்து ஒரு ஷார்ட்கட் வந்து கிடையாது. நம்ம எஃபோர்ட் எவ்வளோ போடுறோம் அப்படின்றது இதில் இருக்குது. அண்ட் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குற அந்த குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நம்மளோட எஃபோர்ட் வந்து 100% வந்து கொடுத்துட்டே வரணும். ஸோ நம்ம கண்டினியூஸ் எஃபோர்ட் வந்து போட்டுட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ என்னோட நெக்ஸ்ட் எபிசோடில் நான் வந்து அந்த ஃபினான்ஸ் பிளானிங் பட்ஜெட்டில் வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணினேன், எப்படிலாம் பிளான் பண்ணினேன்றதை வந்து என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.